ரவி நான் ஒரு நிமிஷம். சாரிடி, நானும் அன்னைக்கு ஏதேதோ உன்னை பேசிட்டேன். நீயும் எதையும் மனசுல வச்சுக்காத சரியா? இல்லடி, நீ சொன்னது கரெக்ட் தான். மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் கையில காசு இருக்கும். ஆனா இந்த மாதிரி மளிகை கடை வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் மாசம் ஃபுல்லா கையில காசு இருக்கும். என்னாச்சுடி உனக்கு? ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு ரவினா, ஏதாச்சும் பிரச்சனையா? அவருக்கு திடீர்னு வேலை போயிருச்சுடி. 4 மாசமா வீட்ல ஒரே கஷ்டம். என்னடி சொல்ற? என்னத்த சொல்ல, எல்லாம் தலையெழுத்து. இந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கி போட்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப வேலை போனது எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுடி. கடன்காரங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலடி. கடனை வாங்கி வீடு கட்டிட்டோம். இப்ப வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஆசையா கட்டின வீட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எனது வீட்டை விற்க போறியா? நீ சும்மா இரு, நான் என் மாமா கிட்ட கேக்குறேன். அவர் கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவார். இரு மாமா. அதெல்லாம் வேணாண்டி. நாங்க வாங்கி இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய கடன். அவ்வளோ பெரிய கடனுக்கு யாராலையும் உதவி பண்ண முடியாது.